ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு தைப்பூசம் ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தைப்பூசத்தப்போ வந்துட்டு முருகர் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த க்ரீன் கலர் ஃபெதர், pile number 2 in the pink color feather, pile number 3 in the yellow color. So இந்த 3 கலர்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் கலர், யாரெல்லாம் இந்த க்ரீன் கலரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். இந்த தைப்பூசத்தப்போ முருகர் வந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இல்லை சொல்ல போகிறாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ pile number 1, love. எடுத்த உடனே சூப்பர் மெசேஜ். ஓகே, இதுல 2 cards. Home, blessings. Okay, wonderful. So பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த தைப்பூசம்ல இருந்து உங்களுக்கு நேரடியான ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. அதாவது வந்து இப்போ ஒரு சில பேருக்கு அந்த நேரடி ஆசீர்வாதம்ங்கிறது வந்து உங்களோட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லவ் லைஃப்ல அண்ட் உங்களோட இந்த குடும்ப விஷயங்கள் அந்த இதில் வந்துட்டு நிறைய கிடைக்கும். பிகாஸ் இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதே வந்துட்டு இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லைன்னா அந்த லவ் விஷயம் மட்டும்தான். மற்ற எதுவுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு முருகர் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு லவ் எனர்ஜி இல்லாமல் யாரு மேலேயுமே வந்துட்டு லவ் காட்ட முடியாம இல்லைன்னா லவ் ரிசீவ் பண்ண முடியாம ஒரு குழப்பத்திலே இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு தைப்பூசம்ல இருந்து நீங்க வந்து அதாவது என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அது மாதிரியாவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு உங்க தலையில நீங்களே சுமந்திருக்கீங்க. சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க உங்களை. அது எல்லாமே விலகும். நீங்க வந்து அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க இனிமேல். அண்ட் நெகட்டிவிட்டி, இனிமேல் நெகட்டிவிட்டிங்கிறது வந்து உங்ககிட்ட வந்து நெருங்காது. உங்களுக்கு வந்து முருகர் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கவலையே வேண்டாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ். நீங்க மற்றவங்க மேல லவ் காமிக்கிறீங்க, மற்றவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்றீங்க, செகண்டரி. பட் செல்ஃப் லவ் இந்த தைப்பூசம்ல இருந்து உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நீங்க வந்து எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருங்க. யாருக்காகவும் வந்து உங்களை மாத்திக்காதீங்க. ஸோ யூ கேன் see the love energy அவ்வளோ அருமையா இருக்கு. உங்களுக்கு அந்த ஒரு மன அமைதியை கொடுக்கறதே அந்த லவ் தான். ஓகே, ஸோ பிரிங் பேக் தட் லவ். அந்த லவ்வை கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து பிங்க் கலர் இல்லை ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. லவ் எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். வெரி சூன் வந்து இடமாற்றங்கள் இருக்கும். இந்த தைப்பூசத்துல இருந்து வந்து உங்களுக்கு வீடு விஷயமா ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது விலகும். பிரச்சனைகளா இருக்கு, சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பேச்சுவார்த்தைகள் இல்ல, சரியாகும்.
எங்கே சண்டைகள், எங்கே ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அமைதி, லவ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, டேரோட்டில் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்துட்டு உங்களுக்கு அந்த உங்களோட பாஸ்ட் பெயின் இல்லை பாஸ்ட் விஷயங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஓவர் நைட்டில் மறையாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறைய ஆரம்பிக்கும். இப்போது உங்கள் லைஃப்பில் பாஸ்ட் பீப்புள் இல்லை அவங்களோட அந்த பாண்டிங்கை நீங்கள் வந்து நினச்சாலோ இல்லை அதோட மெமரிஸை நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் ஓவர் அட்டாச் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பர்சன், அந்த ஒரு ட்ராவல் ஜேர்னியில் தான் வந்து இருக்கீங்க. இந்த தைப்பூசம்ல இருந்து நீங்கள் அதை உணர்வீங்க. அண்ட் நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய வந்து நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. உங்களுக்கே தெரியும் உங்களோட ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாப்பினஸை கொடுக்க போகிறதே வந்துட்டு அதுதான். ஓகே, சி வண்டர்ஃபுல். யூ காட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டை பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கு. நிறைய அபிண்டன்ஸ் இருக்கு, நிறைய ஹோப் இருக்கு. சி உங்களோட லைஃப்ல இது வரைக்குமே எனக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல, எது என் லைஃப்ல வந்தாலும் அதை நிலைச்சு நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. எல்லாமே நிறைஞ்சிருக்கும், பேரு புகழ், அதே மாதிரி நல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடு கட்டுவீங்க, கார் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியும். நல்ல ஒரு உங்க ப்ரொஃபஷனல்ல நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க, அதனால உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். ஃபேமிலியிலையும் வந்துட்டு உங்களுக்கு மரியாதை இருக்கும், உங்க ஸ்டேட்டஸ் உயரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்க வந்து அனுபவிப்பீங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் இப்போ வந்து நீங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேங்களா, நீங்க அந்த ஜேர்னில தான் இருக்கீங்க, அதுதான் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க அடிக்கடி உங்களோட டிராவலிங்ல நீங்களே பிளாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட கோல், உங்களோட எய்ம் இதுதான்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க், உங்களோட லைஃப்ல நீங்க எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ இல்லையோ உங்க ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு கண்டிப்பாக இன்னும் எஃபோர்ட் போடணும். இந்த எஃபோர்ட் வந்து கரெக்டான ஜேர்னி தான் போறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரெசன்ட்லி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி விலகிருச்சு. ஓகேங்களா, முருகரோட ட்ரூ பிளெஸிங் இருக்கு. இந்த தைப்பூசம்ல இருந்து நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். See, I've got see, நிறைய வந்துட்டு ஹோப்ஃபுல்லான மெசேஜஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பிளானிங், ப்ராப்பரான ஒரு ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ கரண்ட்லி ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்கீங்க. அப்படியே பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலுமே அதுலேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த தைப்பூசம்ல இருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னா ப்ராப்பர் பிளானிங் எதிர்காலத்துக்கு. ஓகேங்களா, அந்த இடையில வர சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், டிஸ்டர்பன்சஸ், அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 1, யாரோட லைஃப் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அந்த காசிப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கியூரியாசிட்டி சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே கியூரியாசிட்டி தான் உங்களை பிரச்சனையிலையும் கொண்டு போய் விடும். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கியூரியஸ் ஆவீங்க, மற்றவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேண்டாம், அதுதான் உங்களுக்கான பிளாக்கேஜ். ஓகே, ஸோ உங்களோட அந்த இன்னர் பவரை அவேக்கன் பண்ணுங்க. அண்ட் நிறைய வந்து படிங்க, நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சப்போர்ட்டே. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு லைஃப்பை வந்து உங்களுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ப்ராப்பர் டெசிஷன்ஸ், அது இப்போ கரண்ட்லி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இஸ் குட். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக்கேஜஸ் இதுதான் பிரச்சனை அப்படிலாம் கிடையவே கிடையாது. லவ் எனர்ஜிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஒர்க்லேயும் சரி, ஒரு டென்ஷனாக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட, ஒரு ப்ரெஷரோட எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் செய்ய வேண்டாம். ரைட், உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை செய்யுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் உங்களோட பேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் பேஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்,
எது பிடிக்குதோ, எதில் உங்களால் 100% கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதோ அதை செய்யுங்க. இந்த இந்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு இதுதான், நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க உங்கள் லைஃப்பில். முருகர் சொல்கிறது அதுதான். ஸோ இந்த தைப்பூசம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவான ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய அபிண்டன்ஸ், நிறைய இனிமேல் தான் நிறைய விஷயங்கள், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ பி ஆக்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2, யாரெல்லாம் இந்த கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். இந்த தைப்பூசம்ல முருகர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, என்ன மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது பார்க்கலாம். ஓ, கரேஜ். சி கார்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. டேலண்ட், ஹோம். ஓகே, pile number 2. pile number 2 பொறுத்த வரைக்கும் முருகர் சொல்றது ஒரு இடமாற்றம் தேவைப்படுது. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கான டைம் வந்திருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பாசிபிள். உங்களோட இப்போ கரண்ட்லி என்ன மாதிரியான மனக்குழப்பங்கள், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத டென்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு விலகும். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வர்றது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நியூ ஜேர்னிங்கிறது அங்கே நல்லாவே இருக்கும். இப்போது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ போகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த டேலண்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த தைரியமுமே இப்போ கரண்ட்லி என்னால் வந்து வெளியே காமிக்க முடியல. பட் நான் போல்டான பர்சன் தான், எனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனால் என்னால் இப்போ கரண்ட்லி காமிக்க முடியல. காரணம் உங்களோட ஹோம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் தான். உங்களுக்கான ஒரு சப்போர்ட், மோட்டிவேஷன், இது எதுவுமே உங்களை சுற்றி இல்லை. நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தால் கூட உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அப்படியே நெகட்டிவ் கொண்டு வராங்க. ஸோ இடமாற்றம் இந்த டைமில் வந்து இந்த தைப்பூசம்ல இருந்து உங்களுக்கு முருகர் சொல்கிறது, ஒரு தைரியமான போல்டான ஒரு ஸ்டெப் எடுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக. சாக்ரிஃபைசஸ் நிறைய பண்ணியாச்சு, இனிமேல் கண்டிப்பாக கூடாது. அண்ட் உங்களுக்குள்ளே யூ கேன் சி த கார்டு, இந்த ஒரு லயன் எனர்ஜி. இந்த லயன் எனர்ஜி உங்களுக்கு ஆக்சுவலி தேவை. இப்போ அவேக்கன் பண்ணுங்க. அண்ட் pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட வில் பவர் வெரி ஸ்ட்ராங், உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங். நிறைய டைம் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள் இன்ட்யூஷன் கரெக்டான ஒரு பதிலை கொண்டு வந்து நிப்பாட்டும். ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. சம்டைம்ஸ் உங்கள் இன்ட்யூஷன் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை சொல்லாது, அகெயின்ஸ்டாக தான் சொல்லும். கேளுங்க. பிகாஸ் உங்களுக்கு டிவைன் யூனிவர்ஸ் உங்கள் இன்ட்யூஷன் மூலயமா ஆக்சஸ் பண்ணுவாங்க, மெசேஜஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைங்கிறதே அந்த ஒரு பேஷன், அந்த ஃபயர் எனர்ஜி, அந்த ஒரு குயிக் ஆக்ஷன் எடுக்கிறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி pile number 2, ரிக்ரெட் பண்ணாதீங்க எதுக்குமே. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒரு டேலண்ட் கண்டிப்பாக வந்து ஷைன் ஆகும். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ, எதில் அதிகமான டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிக்காமிங்க. பி போல்டு, கம் அவுட் அண்ட் ஓப்பன். ரொம்ப அப்படியே ரெஸ்ட்ரிக்டடாகவே இருக்காதீங்க. பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிற தாட்ஸ் இருக்குன்னா நோ, நாட் அட் ஆல். அதை பற்றி யோசிக்க கூடாது. இனி காம்படிஷன் ஆக்சுவலி pile number 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரீங்க. இது வரைக்கும் சேஃபாகவே நீங்கள் வந்து உங்கள் லைஃப் க்ரோத் இருக்கும்.
பட் இனி இந்த காம்படிஷனுங்கிற இந்த ஒரு இதுக்குள்ளே போக போகிறீங்க, எஸ்பெஷலி உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப். ஸோ இந்த ஒரு காம்படிஷனில் உங்கள் டேலண்ட் ஸ்கில்ஸை காமிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, எதில் இருந்தாலும் அதில் உங்களை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இதுதான். ஓகே, ஸோ பி போல்ட். அண்ட் வீடு பிரச்சனைகள் லைக் வாங்குறது விற்கிறதுல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சால்வ் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன் அதுலேயுமே உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் வந்து பேசணும். அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இன்னும் அவங்கள நீங்கள் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னும் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருப்பாங்க ரீசெண்ட் டைம்ஸில், எய்தர் லாஸ்ட் இயர் எண்டு ஆர் இந்த இயர் வந்திருக்கலாம். பட் அவங்க ரொம்ப மிகப்பெரிய பேக் போனாக இருப்பாங்க உங்களுக்கு. அவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு ரீச் கொண்டு போகும். அண்ட் பைல் நம்பர் 2, உங்களுக்கு வெரி சூன் வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளானிங் ரொம்ப தேவை. பிகாஸ் இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு ஜேர்னி நோக்கி போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் வரலாம், வேற ஒரு பாதை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வரலாம். ஸோ உங்களோட அந்த டெசிஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப நாளாக எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் எனக்கு வேணும், எஸ் கிடைக்கும், வெரி சூன் கிடைக்கும். அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் பீப்புளுக்கு உங்கள் மேலே ஒரு தாட் இல்லை, ஒரு பாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ எந்த பீப்புள் உங்களை இன்னைக்கு ஒரு உங்களுக்கு வேல்யூ கொடுக்கலையோ அதே பீப்புள் உங்களுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸை தேடி வருவாங்க. உங்களோட ஒரு ஒரு வார்த்தைகளுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மாற்றங்கள் எஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட இப்போ கரண்ட்லி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் விலகி வேற டைரக்ஷனில் நீங்கள் போவீங்க. எவ்வளோ க்ளோஸ் பாண்டாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்க வேற ஒரு பீப்புளோட க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் இப்போது இன்ஃபேக்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கலாம், ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவங்களோட நீங்கள் வெரி க்ளோஸ் லைக் அ ஃபேமிலி மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அவங்க வேற ஒருத்தவங்களோட வேற ஃபேமிலியோட க்ளோஸாக இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஹர்ட்டாக இருந்திருக்கலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். பட் உங்களோட டைரக்ஷன் தனி. யூனிவர்ஸ்க்கு தெரியும் இந்த இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சுன்னு. பிகாஸ் உங்களோட டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க உங்கள் ஃபியூச்சர் ஜேர்னியில் வரமாட்டாங்க. அவங்களோட ரோல் அவ்வளோதான். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த ஒரு பாண்டிங், இது ஒரு லெசன். அவங்களோட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது அத்தனையுமே ஒரு பெயின்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், ஹாப்பினஸாகவும் இருந்திருக்கும். பட் எவ்ரி திங் இஸ் அ லெசன். அவங்க வந்து உங்கள் ஃபியூச்சர் பர்சன் கிடையாது. ஓகே, ஸோ அக்செப்ட் பண்ணுங்க. இந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களை வந்து அந்த ஒரு போல்ட்னஸாக கொண்டு வரப்போகிறது, மாற்ற போகிறதே வந்துட்டு உங்களோட அந்த பெயின். அதுதான். ஓகே, இந்த எனர்ஜி பாருங்களேன். இந்த லைன் எனர்ஜி பார்க்குறப்பவே உங்களுக்குள்ளே தோணும்ல, லைக் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை அவேக்கன் பண்ணணும். ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்குள்ளார வரணும் அப்படின்னா இப்போ கரண்ட்லி ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் உங்களை ஷேப் பண்ண போகுது. ரைட். அண்ட் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நல்ல ஷைன் ஆவீங்க.
உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சனோ ஒரு லைஃப்பில் லீட் பண்ணுறீங்களோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹோப் நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி நீங்கள் ஃப்யூச்சர் எதை பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு முருகர் வந்து ரொம்ப ஒரு பிளெஸிங் கொடுக்குறாங்க. இந்த தைப்பூசம்ல இருந்து மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Inspiration. Narrative. Peace. Pile number 3. Pile number 3க்கு இந்த தைப்பூசம்ல இருந்து முருகர் சொல்றது ஒரு ஃபைனலி அந்த ஒரு குழப்பமான மைண்ட் செட்ல இருந்து வெளியே வர போறீங்க. மன போராட்டங்கள் மன அழுத்தங்கள் இருக்கா, வெளியே வருவீங்க. ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்கள் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களோட அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரும். வெரி சூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் பர்சனாக மாறுவாங்க. அண்ட் இப்போ உங்க மைண்டுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, விலகும். பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப குழப்பமா இருக்கீங்க, முடிவெடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. முடிவெடுக்கிறது சரியா, இந்த ஒரு சொல்யூஷன் கரெக்டா அப்படின்ற குழப்பங்கள் நிறைய இருக்கு. இது ரிலேட்டடான ஒரு தெளிவு கிடைக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. முருகப்பெருமான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றதே அதுதான். யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்க ரொம்ப ப்ரொடெக்டடான ஒரு பர்சன் தான். உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில பேருக்கு உங்களை சுத்தி இருக்கிற அந்த டார்க் நெகட்டிவ் எல்லாமே ஆல்ரெடி விலகிருச்சு. பட் ஸ்டில் வந்து நீங்க அதுல இருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பட் கம்ப்ளீட்டா ஆகாததுக்கான ஒரு காரணம் வந்து உங்களோட லைஃப்ல இன்னும் ஒரு நியூ கம்மர்ஸ் இல்லை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. அது எல்லா ட்ராமாஸ் எல்லா பெயின் எல்லாம் எண்ட் ஆயிடுச்சு. ப்ரெசன்ட் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை, அந்த பீப்புள்லாம் இல்லை, அவங்களோட ஒரு ட்ராமாஸ் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் என் லைஃப் அப்படியே தான் இருக்கு. ஐம் நாட் ஹாப்பி. பிகாஸ் வந்து கரண்ட்லி மேபி நீங்க ஒரு சில பேர் ரொம்ப தனிமையா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எந்த ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எந்த நியூ பாண்டிங்கும் இல்லாம இருந்திருக்கும். மேபி சிங்கிளா இருக்கவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதுல ஒரு லவ் இல்லாம இருக்கலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்க வீட்டை விட்டோ இல்லை அந்த ஒரு பிளேஸை விட்டோ வெளியே வராம ஃப்ரெஷ் ஏர் எடுக்காம அப்படியே ரொம்ப ஒரே ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் கொடுக்குது. பிகாஸ் உங்க லைஃப்ல இன்னும் நியூ பீப்புள் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வரவே இல்லை. நீங்க இன்னும் உங்களை மீட் பண்ணல. ஓகே, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நீங்க அந்த ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கீங்க. கரண்ட்லி ஹர்ட் ஆகிடக்கூடாது. பாஸ்ட்ல ஹர்ட் ஆன திருப்பி ஹர்ட் ஆகக்கூடாது. யாரும் எனக்கு நோ சொல்லக்கூடாது. இந்த ஒரு தாட் வந்து உங்களை இன்னுமே ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிடும். ஸோ ஜஸ்ட் பி கேஷுவல். ரொம்ப உங்களுக்கு கண்டிஷன்லாம் போடாதீங்க. பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 இன்னும் நிறைய நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய நியூ பீப்புள் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு ஜாய்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த
உங்களுக்குள்ள போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணுங்க. ரைட். பட் இந்த ஒரு ப்ராசஸ்ல யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட். அது மட்டும் நான் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் நீங்க ரொம்ப ப்ரொடெக்டடா தான் இருக்கீங்க. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு கைடன்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டு பர்சனா மாத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு உங்க வீட்டில் நீங்க தான் ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபேமிலி நீங்க தான் வந்துட்டு தூக்கி நிப்பாட்டுவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட பிளான், உங்களோட ஐடியாஸ் எல்லாமே உங்க பேச்சு தான் கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட லைஃபும் சரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் சரி டாமினேட் பண்ண போறது நீங்க தான். ஓகே. ஸோ இப்போ உங்க லைஃப் உங்களை சுத்தி இருக்கிற இதை கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த கண்ட்ரோல் வரும். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பைல் நம்பர் 3க்கு ஒரு ஒரு உங்க ட்ரீம்ஸ்ல ஏதோ ஒரு மெசேஜ் வரப்போகுது. ஓகே. ஸோ உங்க ட்ரீம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, நீங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த டைமில் பண்ணலாம். பிகாஸ் வெரி சூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் லக் கண்டிப்பாக வரும். அண்ட் உங்கள் மைண்ட் செட், நிறைய ஐடியாஸ், ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இது எல்லாமே வர்ற அந்த டைம் பீரியடில் நீங்கள் எது செய்யணும்னு நினச்சாலுமே டிலே பண்ணாமல் செய்யுங்க. அண்ட் மோஸ்ட்லி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்கான ஸ்ட்ராங் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் இது எல்லாமே நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களோட ஓன் லைஃப். பைல் நம்பர் 3 நார்மலி நீங்கள் நிறைய விஸ்டம் இருக்கும், நிறைய நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். லைஃப் ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டு நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. லைஃபுடைய எக்ஸ்பீரியன்சஸ், டீப் எக்ஸ்பீரியன்சஸ், டீப் லெசன்ஸ் இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்க போகுது. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் ஃபேமிலியோட லவ் அதுக்காக நீங்கள் ஏங்கி இருக்கலாம், சப்போர்ட்டுக்காக ஏங்கி இருக்கலாம். பட் உங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கும். பட் அதுதான் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன். ஒரு சில பீப்புளுக்கு இவங்க மத்தியில் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களை ஒரு லைஃப்பில் கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தாட்டில் இருக்கீங்க, மோட்டிவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அது மைண்டில் மட்டும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் உங்கள் ஆக்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் வெரி சூன் ஒரு குட் நியூஸை ரிசீவ் பண்ண போகிறீங்க. இட் குட் பி ஒரு மேரேஜ், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ், இல்லை மேரேஜ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ், இல்லை செலிப்ரேஷன்ஸ், கெட் டுகெதர், அது மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட பேஷன், ஐடியா, கிரியேட்டிவிட்டி, பாசிட்டிவ்னஸ் இது எல்லாமே அடுத்தடுத்து வரும். அண்ட் இது முக்கியமாக வந்துட்டு இனி உங்களுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் ஸ்டேபிளாக இருக்கும். இனி ஃபியூச்சரில் வர எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாகவே இருக்கும். ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூ கெரியராக இருக்கட்டும், அது ஃபாரெவராக உங்களுக்கு இருக்கும். அது வந்து இனி வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு டெம்பரவரியாக வந்து இருக்காது. அதுவே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ லைஃப்ல கரெக்டான ஒரு பாதை, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்றீங்க. ஒரு சில டைவர்ஷன்ஸ் வந்தாலும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இது வரைக்கும் எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதை மாத்துங்க. உங்க தாட்ஸை மாத்துங்க. ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பாவே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஜட்ஜ்மெண்ட்ல, உங்க அனாலிசிஸ்ல கொஞ்சம் கரெக்ஷன் தேவை. அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Okay, so that's all for pile number 3. Thank you.